ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டு வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ப்ரெட்டில் நம்ம வெஜிடபிள் வச்சு பண்ணியிருக்கோம், அப்புறம் முட்டை வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து சிக்கனை வச்சு எப்படி ஒரு டிஃபின் அல்லனா ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 100 கிராம் அளவு எலும்பில்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 to 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்தலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து சிக்கன் சேர்த்தலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தாலே சிக்கன், ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து இப்படி மசாலா சேர்த்தலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது பார்க்க நம்ம பொடி மாஸ் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி சேர்த்துறதுனால இது வந்து டக்குன்னு வெந்துடும். சீக்கிரமாகவே இது வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி நம்ம இப்போ இறக்கிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கோங்க. இப்படி ஸ்டஃபிங்கு கொஞ்சமாக உள்ளே வச்சாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டஃபிங் நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் ஒரு 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நுர வரணும்லாம் இல்லை, லைட்டாக பீட் பண்ணி எடுத்தாலே போதுங்க. இப்போ இந்த டைமில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 to 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து சூடாகட்டும். அதுக்கு இந்த டைமில் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை அந்த ப்ரெட்டை முக்க போகிறோம். ஸோ அதை ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முட்டை கலவையில் முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நல்லா திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி டிப் பண்ணும்போது பார்த்து டிப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 சைடுமே நல்லா பிடிச்சிட்டு டிப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டக்குன்னு அந்த பேனில் எடுத்து வச்சிடலாம். இதை பேனில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும். ஏன்னா முட்டைங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ நம்ம அப்படியே மீதி இருக்கிற ப்ரெட்டையும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சுட சுட. இந்த டிஃபன் பாக்ஸ் அந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக யூடியூஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.